குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே. பார குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே. பாரவரின் திருரத்த முன் பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுதே. பாரவரின் திருரத்த முன் பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுதே. வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. சொல்லுங்க, வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள். சிலுவையின் மீதில் சுமந்தனரே உன் சாபரோகங்கள் தம் சரீரத்தில். சிலுவையின் மீதில் சுமந்தனரே உன் சாபரோகங்கள் தம் சரீரத்தில். சர்வ வல்ல வாக்கை நம்பி சார்ந்து சுகம் பெறவே வருவாய். பாடுங்க, சர்வ வல்ல வாக்கை நம்பி சார்ந்து சுகம் பெறவே வரும். சத்தமா வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறார். பாடுங்க, வந்தி இயேசு வண்டை. வாஞ்சைகள் வாஞ்சைகள் ஹே, உன் வாதைகள் நீக்குவார். தயவு செய்து பாடுங்க, வாஞ்சைகள் ஹே, உன் வாதைகள். ஆமே. இதயத்தின் பாரம் அறிந்து மெய்யான இளைப்பாறுதலை அளிப்பிடுவாரே. இருதயத்தின் பாரம் அறிந்து மெய்யான இளைப்பாறுதலை அளிப்பிடுவாரே. இன்னும் என்ன தாமதமோ இன்றே ரட்சிப்படைய வருவார். இன்னும் என்ன தாமதமோ இன்றே ரட்சிப்படைய வருவார். வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. சத்தத்தை உயர்த்தி, வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. அல்லேலூயா. வந்தி இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே, உன் வாதைகள் நீக்குவாரே. வாஞ்சைகள் வாலிப பிள்ளைகள் பெரியவங்க, ஆமென். வாதைகள் நீக்குவாரே. பார குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே. பார குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே. பாரவரின் திருரத்த முன் பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுதே. பாரவரின் திருரத்த முன் பாவங்கள்
பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுதே. வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தி அழைக்கிறாரே. வாஞ்சைகள் தீர்ப்பவரே உன் வாதைகள் நீக்குவாரே. ஆமே, வாஞ்சைகள் தீர்ப்பவரே உன் வாதைகள் நீக்குவாரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செய்தியினுடைய தலைப்பு என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரன். என் மேல வச்ச அன்பினால இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவரை யாரும் கட்டாயப்படுத்தல, அவரா ஒப்பு கொடுத்தார், வாலண்டரியா ஒப்பு கொடுத்தார். சோத்தரிக்கிறோம். பிதா நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்ன பொழுது சோத்தரிக்கிறோம், தாமா ஒப்பு கொடுத்தார். பைபிள் சொல்லுது தம்மைத்தாமே தாழ்த்தினார், தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க சத்தமா. என்னில் அன்பு கூர்ந்து இயேசு தம்மைத்தாமே எனக்காக ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்றா, இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன்னு சொன்னா என்னால பிழைச்சில்ல. சத்தமா கையை உயர்த்தி என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறேன். நம்புறவங்க நல்ல சத்தமா கைதட்டி, நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசுவினால் பிழைத்திருக்கிறேன். அது ஒவ்வொரு பிள்ளையும் அறிஞ்சிருக்கணும். சிஸ்டர், பிரதர், உங்க திறமை அறிவினால நீங்க பிழைக்கல. சோத்திரம். ஆபத்து நிறைந்த இந்த உலகத்துல சோத்திரிக்கிறோம். பயங்கர ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்துல தேவன் சோத்திர தம்மைத்தாமே உனக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதுதான் உங்களை காத்து நடத்தி வருகிறது. அல்லேலூயா. எபேசியர் 5:2 என்ன சொல்லுது பாருங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த 2 வசனங்களை பாருங்க. ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் வாழ வைக்க அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சோத்திரிக்கிற கல்வாரி சம்பந்த செய்தியை ஆவியானவர் உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் அதை ஸ்தோத்திரம் பண்ணி சோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அருமையான அறிவுபூர்வமானது அல்ல, அது தெய்வீக உணர்வு பூர்வமானது. தேவ செய்திக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்க அறிவுத்தனமா மூளையில சிந்திக்க கூடாது. உங்கள் இருதயத்தில் அவைகளை குறித்து சோத்திர உணர்ந்து அந்த டிவைன் எமோஷன் சொல்லுவாங்களே, அது 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 அந்த ரியாலிட்டிக்குள்ள வரணும். இயேசு என்பது சோத்திர மதம் அல்ல, அவர் ஒரு அனுபவம். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு, கர்த்தர் நல்லவர் என்கிறத மூளையில சிந்திச்சு பாருல, அதை ருசிச்சு பாரு, அவர் டேஸ்ட் பண்ணிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அதை ருசிக்கணும், அதை அப்படியே மைண்ட் பண்ணணும், அதை யோசிக்கணும். முதலாவது, அவர் எனக்காய் தந்தவைகள். சோத்திர ஒரு 13 காரியத்தை நான் உங்களுக்கு வருஷப்படுத்துறேன். சோத்திர அதான் இன்னைய செய்தி. அவர் எனக்காய் தந்தவைகள். முதலாவது, அவருடைய சிரசு எனக்கான முள்மூடி. சோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ஏன் தலை தப்பி இருக்குன்னு சொன்னா
சோத்திரிக்கிறோம். அவருடைய சிரசிலே எனக்காக அவர் முள்முடியை ஏற்றுக்கிட்டார். இல்லாட்டி என் தலை அவமானத்தினாலும் அசிங்கத்தினாலும் நிறைஞ்சிருக்கும். என் தலையில நித்திய மகிழ்ச்சி வந்திருக்காது. என் தலையை ஆண்டவர் உயர்த்தி இருக்க மாட்டார். என் தலை இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்குன்னா அவருடைய சிரசு எனக்காய் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இல்லாட்டினா இந்த உலகத்தில் தலகாட்டி வாழ்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு உன் தலைக்கு ஒரு கௌரவம் வந்திருக்குன்னு சொன்னா 4 பேருக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ்றீங்கன்னா அதற்கு காரணம் அவருடைய சிரசு உனக்காய் முள்முடியை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. யோவான் 19:2 சொல்லுகிறது, போர் சேவகர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். இதை பாருங்க, சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ண வந்திருக்கிற சகோதரா சகோதரி, கொஞ்சம் நீ உணர்வாயா? உன் உள்ளத்துல உணர்வாயா? சகோதரனே, சோதர வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த செய்தியை ஏதோ கேஷுவலா கேட்டு போகாதீங்க ஐயா. சோத்திரிக்கிறோம். இது புராணம் அல்ல, இது சோதர ராமாயணம் அல்ல, இது ஒரு மகாபாரதம் அல்ல, இது ஏதோ புனை சுருட்டுக்கள் அல்ல. இது கர்த்தர் நமக்கு மெய்யாகவே செய்த காரியங்கள். அல்லேலூயா. பாருங்க, முள் கிரீடத்தை அவர் தலை மேல வச்சாங்க. சோத்திரிக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுது, அவர் முள்முடிய தலையில வச்சது மட்டுமல்ல, அதை கோல்களால் கொண்டு அந்த முள்முடியை அடிச்சு அவருடைய மண்டைக்குள்ள இறக்குனாங்க. சோத்திரிக்கிறோம். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த முள் கிட்டத்தட்ட 173 கூறுகள் சோத்திரிக்கிறோம் அவருடைய தலையில இறங்குச்சான். சோத்திரிக்கிறோம். சரித்திர நாயகர் சொல்றாங்க, அந்த சோத்திர முள்ள ஒவ்வொரு முள்ளும் 2 அங்குலம் நீளமான முள்ளா. சோத்திரிக்கிறோம். நம்ம ஊர்ல அந்த முள்ளை பார்க்க முடியாது. இன்றைக்கும் நீங்கள் சோத்திரிக்கிற இஸ்ரவேலிலே சோத்திர பார்த்தீங்கன்னா அந்த வகை முள் இப்பொழுதும் கூட இருக்கிறதாக சொல்றாங்க. சோத்திரம் இப்பொழுதும் சோத்திர ஆணியை விட ரொம்ப ஷார்ப்பாக 2 அங்குலம் சோத்திரிக்கிற நீட்டான சோத்திரிக்கிற அப்படிப்பட்ட முள் வகைகள் சோத்திரிக்கிற இருக்கிறதா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு முள், விஷ நிறைந்த முள் சோத்திர அவர் தலையில வச்சு அடிக்கும் பொழுது சில முள்ளுகள் எல்லாம் நெத்தியை பெயர்த்து கொண்டும் சில முள்ளுகளை கண்ணின் வழியாகவும் சோத்திரிக்கிறோம் வந்ததாக சோத்திரிக்கிறோம் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. சோத்திரிக்கிறோம். அந்த தலையில அந்த முள் இறங்கும் பொழுது அது எவ்வளவு வலி கொடுத்திருக்கும், எவ்வளவு வேதனை அவர் பட்டிருப்பாரு. அந்த வேதனையை வார்த்தையால நான் சொல்ல முடியுமா? அந்த வேதனைகளை சோத்திர ஒரு சின்ன கையில நமக்கு ஒரு சின்ன முள்ளு தவறா குத்துனாலே உச்சி முடி தூக்குது. தலையில அவர் முள் கிரீடத்தை வச்சு அடிச்சாங்களே. சகோதரா சகோதரி, இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி நீ ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சோத்திருக்கிற வீட்லையும் சமுதாயத்திலையும் இன்னைக்கு நீ தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் சிரசு உனக்கான முள்முடியா. அல்லேலூயா. அதை நீ தியானிக்கணும், அதை நீ யோசிக்கணும். அல்லேலூயா. 2வது அவரது கண்கள். சோத்திரிக்கிறோம். அவரது கண்கள் எனக்காய் கண்ணீர் வடித்தது. சோத்திரிக்கிறோம். அந்த கண்ணு மட்டும் எனக்காக கண்ணீர் வடிக்காது இருந்திருக்குமானால் சோத்திரிக்கிறோம் நான் என்னைக்கோ என் வாழ்க்கை நான் அழுது அழுது செத்து போயிருப்பேன். நான் அழுது அழுது சோத்திரிக்கிறோம் பலனற்று போய் சோத்திரிக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். என் கண்ணீருக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஆனா நீங்களும் நானும் அழக்கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே அவருடைய கண்கள் உனக்காய் கண்ணீர் விட்டது. கையை தட்ட மாட்டீங்களா? அது உங்களுக்கு புரியலையா? அது உங்களால உணர்ந்து கொள்ள முடியலையா? இயேசு உனக்காய் கண்ணீர் விட்டார் என்பது உங்க இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கலையா? சோத்திரிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் கண்ணீரோடே விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரதர், இயேசு உனக்காய் கண்ணீர் சிந்தன சும்மா இல்ல, அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக அவர் கண்ணீர் சிந்தி ஜெபித்தாரே, உனக்காய் கண்ணீர் சிந்தி வேண்டுதல் பண்ணாரே, அது கேட்கப்பட்டதால் தான் இந்த வாழ்க்கை இன்றைக்கு உனக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்துகிற ஒரு ஆண்டவரை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அந்த கண்ணீர் விட்டு சிந்தனால தான் பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 5:9, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அதுதான் காரணமாச்சு. அவர் அழுது ஜெபம் பண்ணார், சோத்தரிக்கிற பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணார், வியர்வை சிந்த அவர் கண்ணீர் விட்டு ரத்தம் சிந்த கண்ணீர் விட்டு அந்த கெத்செமனே தோட்டத்தில் உனக்காய் அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணீரை, 3 கண்ணீரை பார்க்கிறேன். ஒன்று, தனி மனிதனுக்காய் கண்ணீர் விடுகிற இயேசு. வேதம் சொல்லுகிறது, மரியாள் அழுகிறதை கண்டு அவர் கண்ணீர் விடுறார். நீ எப்பெல்லாம் அழுவுறியோ, சோத்திர குடும்பத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ நீ அழும் பொழுதெல்லாம் உலகம் சோத்திர, நீ அழும் பொழுது யாரும் கூட சேர்ந்து அந்த சிஸ்டர் அழுவுறாங்க, அந்த பிரதர் அழுவுறாங்க, நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுவும்னு இந்த உலகத்தில் யாருமே அழமாட்டாங்க. நீ அழும் பொழுது மற்றவங்க பாவமா பார்த்துட்டு போவாங்களே ஒழிய நீ அழுவுறன்னு உட்கார்ந்து யாரும் அழுவ மாட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, நீ அழுகிற போது இயேசு உன்னோடு சேர்ந்து, ஹல்லேலூயா, அழுகிறவர்களோடு கூட நீங்களும் அழுங்கள்னு சொன்னாரே. நீங்கள் அழுகிற போது அவர் அழுகிறார். அவர் தனி மனிதனுக்காக அழுகிறது மட்டுமல்ல, ஒரு பட்டணத்துக்காக அழுகிறார். எருசலேமை பார்த்து அதற்கு நடக்க போகிற காரியங்களை நினைத்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்காக அவர் அழுகிறவர் மட்டுமல்ல, ஒரு பட்டணத்துக்காக, ஒரு ஊரை நினைத்து அவர் அழுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு சோத்திர தனி மனிதனுக்காக, ஒரு பட்டணத்துக்காக அல்ல, அவர் கெத்செமனே தோட்டத்தில் சர்வலோகத்துக்காகவும் அழுது ஜெபிக்கிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தீடும் சொந்த தாயின் அன்பதுவே. செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தீடும் சொந்த தாயின் அன்பதுவே. சத்தமா, எருசலமே எருசலமே என்றழுதார் கண்கள ஆய திறந்து, எருசலமே எருசலமே என்றழுதார் கண்கள். இன்னொரு முறை, செட்டைகளின் கீழ் செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தீடும் சொந்தத்தா. சத்தத்தை உயர்த்தி பாடணும். யாரு பால்கனியில் இருக்கிற ஒருத்தர் மௌனமா இருக்க கூடாது. கீழ் உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும். சத்தத்தை உயர்த்துங்க. சொந்த அன்பதுவே எருசலமே என்றழுதார் கண் கலங்க. எருசலமே அல்லேலூயா கண் கலங்க ஏறுகிறார். தள்ளாடி தவழ்ந்து கலை போடே மலையின் மேல் நடந்தே மூன்றாவது, அவரது கன்னங்கள். சோத்திருக்கிறோம். மூன்றாவது, அவருடைய கன்னங்கள் எனக்காய் அடிக்கப்பட்டது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுநாதரை சோத்திரிக்கிறோம். கன்னத்தில் அறைந்தார்கள் என்ற வார்த்தை நம்முடைய இருதயத்தை அசைக்கலையா? எனக்கு வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு வேலைக்காரன் இப்படியா நீ உத்தரவு சொல்லுகிறது சோத்திரிக்கிற பிரதான ஆசாரியரை பார்த்து இப்படியா பேசுகிறது, கன்னத்தில் ஒரு அறை அறைந்தான் என்று யோவான் 18ஆம் அதிகாரத்தில் வருகிறது. கன்னத்தில் ஒரு அறை அறைந்தான். அவருடைய கன்னம்
உனக்காக அடிக்கப்பட்ட இடம். சோத்திரம். இந்த கண்ணை ஒரு சாஃப்டான இடங்க. இந்த இடத்துல அடிஞ்ச அந்த விரல் பதிஞ்சிரும். சில நேரத்தில் கண்ணத்தில் அடிச்சா கிர்ன்னு சுத்துற மாதிரி இருக்கும். சோத்திரிக்கிறோம். அதுவும் இயேசு கிறிஸ்துவ ஒருவன் கன்னத்தில் ஒரே அறை விடும் பொழுது அந்த வலியை எப்படி இருந்தது. அவர் சின்ன பிள்ளையை போல அடித்தவனை பார்த்து சொல்றாரு, நான் தகாததை ஏதாவது சொன்னா எனக்கு ஒப்புவி, என்னை ஏன் நீ அடிச்சேன்னு கேட்கிறார். சோத்திரம். அந்த இடம் இருக்கு பாருங்க. பல முறை அழுது வேதனைப்பட்டு அந்த வார்த்தை எந்த விதத்தில் ஆண்டவர் கேட்டாரோன்னு சோத்திரிக்கிறோம். அது என்னை ரொம்ப பாதிக்கிற ஒரு வசனம். ஆண்டவர் கேட்கிறார், என்னை ஏன் அடிச்ச? நான் தப்பா ஏதாவது பேசினேன்னா, நான் மாறா ஏதாவது பேசினேன்னா, நான் இல்லாததை ஏதாவது பேசினேன்னா, நான் நியாயமாய் பேசியிருக்கிறேனே, நான் தகாததை பேசினா என்கிட்ட சொல்லு, ஏன் என்னை அடிச்சேன்னு கேட்கிறார். சோத்திரம். அதனால்தான் பாட்டுக்காரன், சின்ன பிள்ளை போல் கன்னத்திலவன் ஓங்கி அடிக்க, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் கன்னத்திலவன். சத்தமா பாடணும். கல்வாரியை தியானித்துக் கொண்டே பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை ஆமே. அந்த பீலாத்தோ கையை ஆண்டவரை அனுப்புகிறார், ஏறுகிறார், தள்ளாடி தவழ்ந்து தலை ஓடே. என்னேசர் குருசை சுமந்து, என்னேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே அவரது நாவு எனக்கான பரிந்துரை ஜெபம். அவருடைய நாவு சிலுவையில தொங்குறாரு. அடிச்சு ரத்த கலரியாய் சிலுவையில அவரை தொங்க விட்டுருக்கிறாங்க. அவரை அடிக்காத இடமே இல்லை, ரத்தம் வராத இடமே இல்லை, வலி இல்லாத இடமே இல்லை. எல்லா இடம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வலி. சில நேரம் வயிற்று வலி வந்தால் தாங்க மாட்டேன்றோம், தலைவலி வந்தால் தாங்க மாட்டேன்றோம், பல்லு வலி தாங்க முடியாது, காது வலி தாங்க முடியாது. சொல்லுவாங்க அவங்கவுங்க வர்ற வலியை எந்த வலியை வேணாலும் தாங்கிடலாங்க, பல்லு வலி தாங்க முடியாதுங்க அப்படின்னா பல்லு வலிக்காரங்கன்னு அர்த்தம். எந்த வலி வேணாலும் தாங்கிடலாம், காது வலி மட்டும் தாங்க முடியாதுன்னா அவங்களுக்கு அப்பப்போ காது வலி வரும்னு அர்த்தம். எந்த வலியை வேணாலும் தாங்கிடலாங்க, வயிற்று வலியை மட்டும் தாங்க முடியாதுங்க. சோத்திரிக்கிறோம். வயிற்று வலிக்காரங்களாக இருப்பான். நேற்று கூட ஒரு சகோதரி சோத்திரிக்கிறோம், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. சோத்திர சின்ன பிள்ளைய போல அழுகுறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், வலியை தாங்க. ஆனால் ஏசுனார பாருங்க, ஸோ த ஃபுல் ஆஃப் பெயின், வலியோடு தொங்குறாரு. ஆனால் அந்த நாவு எனக்காக பரிந்துரை செய்கிறது. என்னன்னா லூக்கா 23:34 சொல்லுது, இயேசு பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யாது இருக்கிறாங்க, அறியாது இருக்கிறாங்க. அந்த வலி நடுவில், அந்த வேதனை நடுவில் உங்களையும் என்னை நினைச்சு ஜெபம் பண்றார் இயேசுநாதர். இந்த ஜெபத்தை அவர் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தார்னா நம்முடைய வாழ்க்கை சோத்திரம் என்ன கதியா இருக்குன்னே தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா. அவருடைய நாவு எனக்காக பரிந்துரை ஜெபம். ஐந்தாவது, அவருடைய தோள்கள் எனக்காய் சுமக்கப்பட்டது. சோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, யோவான் 19:17 சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, என்னங்க, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அப்போ ஒரு சிலுவையை சுமக்கிறது எங்க சுமந்திருப்பார்? மத்தேயு 23:4 என்ன சொல்லுது? சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர்கள் தோளின் மேல் என்ன செய்கிறார்கள்? சுமத்துகிறார்கள். அல்லேலூயா. இது சுமப்பதற்கரிய ரொம்ப பாரமான, சோத்திரிக்கிற சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் எங்க சுமக்கிறாங்க? தோல்ல சுமக்கிறாங்க. சில நேரங்களில் கையில சுமந்தா கொஞ்ச நேரம் வலி இருக்கும். கொஞ்சம் பாரமான விலை சுமக்கணும் எங்க தான் சுமப்பாங்க? தோல்ல தான். சில நேரங்களில் குழந்தைய கையில் தூக்கின்னு போவோம், கை வலிக்குது,
அவனை தூக்கிட்டு எங்கே உட்கார வச்சிருவான்? தோல் மேலே உட்கார வச்சுட்டு ரொம்ப தூரம் கூட நடக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. அந்த பாரமான சிலுவையை சோத்திரிக்கிறோம். என் பாவங்களாகிய அந்த சிலுவையை, என் துக்கங்களாகிய அந்த சிலுவையை, என் அக்கிரமங்களாகிய அந்த சிலுவையை, என் நோய்களாகிய அந்த சிலுவையில் சுமக்க முடியாத அந்த சிலுவையை தோளின் மேல் சுமந்து, அல்லேலூயா அல்லேலூயா, அவருடைய தோள், அந்த தோளை நம்ம தியானிக்கிறோம். அது எனக்காக சுமக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல்ல சுமக்கிற மாதிரி தான் இன்னை வரைக்கும் கர்த்தர் நம்மளை சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. இந்த 2025 இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியில இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா நானா நடந்து வரல, என் தேவன் என்னை சுமந்து வந்தான்னு சொல்றவங்க கைகளை தட்டி, நீங்க என்ன சுமந்தீங்க ஆண்டவரே, உங்களுடைய தோளின் மேல் என்ன சுமந்து வந்தீங்க ஆண்டவரே, பாரமா இருக்கிறேன் என்று என்னை கீழே இறக்கி வைக்காம என்னை சுமந்து கொண்டு வந்தீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சுமந்து வந்த தெய்வம். சோதரர். 6வது, அவருடைய முதுகு எனக்காக உழப்பட்டது. சோத்திரிக்கிறோம். அவருடைய முதுகு. சோத்திரம். அன்றைக்கு கூட மோசே கூட சொன்னாரு, ஆண்டவரே இங்க நான் மகிமையை காணணும் அப்படின்னு சொன்ன உடனே, என் முன்பாகத்தை நீ பார்க்க முடியாது, என் பின்பாகத்தை உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன் என்று சோத்திரிக்கிறோம். மோசேவுக்கு தன் முதுகை காட்டினார் என்று அந்த முதுகை, அந்த பிரசன்னமே சோத்திரிக்கிறோம் மோசேயால் கிரகிக்க முடியாத ஒரு பிரசன்னமா இருந்தது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. சிலுவையில அவருடைய முதுகு உழப்பட்டது. 129வது சங்கீதம் வசனம் 3 சொல்லுகிறது, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது. ஒரு ஏர் உழுகிறவன் நிலத்தை உழுகிறது போல இயேசுவின் முதுகு உழப்பட்டது. அதனாலதான் சங்கீதம் 22:17 சொல்லுகிறது, என் எலும்புகள் எல்லாம் எண்ணக்கூடியதா இருந்தது. சதையை பிச்சு எடுத்துட்டாங்க. 39 முறை அந்த வாரடி போய் போய் உடம்புல பட்டு கிழிச்சுக்கிட்டு சதை வரும்போது உள்ள இருக்கிற எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியுது. அந்த பச்சை கறியை பிடிச்சு சோத்திரம் இழுக்கிறாங்க. சோத்திரம் எவ்வளவு துடிச்சிருப்பாரு, அந்த அந்த சதை எப்படி துடிச்சிருக்கும். சில இந்த கறி கடைக்கு போகும்போது அந்த உடம்பு துடிக்கும் பாருங்க. இந்த ஆடுகளுக்கெல்லாம் சோத்திரம் நம்ம அதை பார்ப்போம். வெட்டும் போது அதை இந்த ரத்தம்லாம் போன அந்த சரீரம் துடிக்கும். அப்போ இயேசுவுக்கு ஜீவன் இருக்குதே, அந்த சதையை பிடிச்சி சோத்திரிக்கிறோம். உடம்புல இருக்கிற அந்த மசில், அந்த சதை பற்றெல்லாம் கிழித்து எடுக்கும்போது சோத்திரம் எவ்வளவு வேதனைப்பட்டுப்பார். இதெல்லாம் நீங்க சோத்திரிக்கிற ஒரு கதை கேட்கிற மாதிரி கேட்டா சோத்திரம் உங்களுக்கு ஒரு துளி ஆசீர்வாதம் கூட வரப்போறது இல்லை. எனக்கு அந்த மாதிரி நடந்தா என்னால தாங்க முடியுமா? அதை என்னால சகிக்க முடியுமா? சோத்திரம். அவருடைய முதுகு எனக்காக உழப்பட்டதே, எனக்காக அந்த முதுகு அப்படி ஆச்சே. இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்குதுன்னு சொன்னா அவர் உன் உடம்ப சோத்திர நல்லா வைப்பதற்காக அவருடைய உடம்பு அன்றைக்கு உழப்பட்டது. அதனாலதான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றோங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அருமையான அவரது விழா சோத்திரம், அவரது விழா எனக்காக குத்தப்பட்டது. சோத்திரிக்கிறோம். இந்த விழா என்பது ரொம்ப சென்சிட்டிவான இடங்க. இருதயத்திற்கு பக்கத்தில் இருக்குது. நம்மளை யாராவது விழாவில் குத்துனா நமக்கு மூச்சே நின்ற மாதிரி இருக்கும். சோத்திரம். அந்த வேற ஒரு இடத்துல கையிலையோ மற்ற காலிலையோ குத்துனா கூட கொஞ்சம் நம்ம தாங்கிக்குவோம். ஆனால் கையினால் யாராவது விழாவில் ஒரு குத்துனாங்கன்னா சோத்திரிக்கிறோம், அது நம்மால் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சோத்திரம் குத்துனாங்க. யோவான் 19:34 சொல்லுது, போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவை குத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே இரத்தமும் தண்ணீரும் அந்த விழாவிலிருந்து புறப்பட்டு வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அந்த இருதயத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விழா தான் சோத்திரிக்கிறோம் மனவாட்டியை காட்டுது, மனவாட்டி சபையை காட்டுது. சோத்திரிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக அவர் குத்தப்பட்டார். அதுல தான் ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்து சபை என்ற ஒன்றை உண்டாயிற்று. கைதட்டி கர்த்தரே சோத்திரம். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை.
நான் நேற்றைய தினம் சனிக்கிழமையில அவருடைய ரத்தத்தின் மேன்மைகளை குறித்து நான் பேசினேன். சோத்திரம். நிறைய காரியங்களை சொன்னேன். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய வந்த பிள்ளைகள் அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. ஆகவே பாருங்க, அந்த ரத்தம் அங்கிருந்து புறப்பட்டு வந்தது. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஈட்டி குத்துற இடமாங்க அது. ஈட்டி என்பது சோத்திரம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் வெப்பன். அந்த ஈட்டி எடுத்து ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு இடத்துல, ஒரு சின்ன தட்டினால வலிக்கிற ஒரு இடத்துல சோத்திரிக்கிறோம் ஈட்டினால குத்துறாங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சோத்திரிக்கிறோம். அந்த ஈட்டினால அவர் குத்தப்பட்ட போது அவருக்கு உயிர் அந்த நேரத்தில் இல்லை. சோத்திரிக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்கு டெஸ்டிங்காக என்ன செஞ்சாங்க, ஏசுனார் உயிரோடு கூட இருக்கும்போது குத்தினாங்க, அவர் செத்த பொழுது குத்தினாங்க. சில நேரங்களில் ஒரு ஆள் செத்துட்டார்னு சொன்னால் நம்ம ஊர் வழக்கத்தின்படி அந்த உடம்பை ஹானர் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி சோத்திருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒருத்தவன் செத்துட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவனை சோத்திர யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பிறகும் அவருடைய சரீரத்தை குத்துனாங்க என்பது எவ்வளோ ஒரு வருத்தத்தை உண்டாக்குது, எவ்வளோ வேதனையை உண்டாக்குது. அது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். கைகளை தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக எனக்காக. ஹல்லேலூயா. அவருடைய விழாவை குத்துனாங்க என்பது நீங்கள் யோசிக்கணும். 7வது சோத்திருக்கிறோம். 8வது அவருடைய கரங்கள் எனக்காய் கடாவப்பட்டது. சோத்திரம். அவருடைய கரங்கள் எனக்காய் கடாவப்பட்டது. யோவான் 20:25 இப்படி சொல்லுகிறது, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு. அப்படியானால் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான ஒரு காயம், அந்த ஆணி ஊடுருவி அந்த கையையும் கடந்து அந்த மரத்துக்குள்ளேயும் போனோம். உங்களுக்கு பாருங்க, இந்த கை உள்ளங்கை என்பது சோத்திரிக்கிறோம். ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டவரை இங்க அடிச்சதுன்னு சொல்றாங்க. ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க அவருடைய இந்த இடம் இங்க சோத்திரிக்கிறோம், அவரை சோத்திர ஆணிகள் இங்க அடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இங்க அடிச்சாலும் வலிதான், இங்க அடிச்சாலும் வலிதான். தோத்திரம். அந்த ஆணி உள்ள கடாவி உள்ள போகும்போது அந்த கை எவ்வளவு துடிச்சிருக்கும். சோத்திரம். அந்த 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 ஆணி உள்ள போகும்போது அந்த உச்சி முடி தூக்குற மாதிரி இருக்காதா? அந்த மண்டையில வலி உண்டாயிருக்காதா? வேதனை உண்டாயிருக்காதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆணிகளால் கடாவப்பட்ட சோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் வார்த்தையெல்லாம் விவரித்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. அவ்வளவு காயம் அந்த கைகளில் ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. அப்போ அந்த ஒரு சோத்திரிக்கிறோம் காயங்களை நம்ம கடைஞ்சார். ஹல்லேலூயா. அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, பயத்திறந்து அன்னைக்கும் கரங்களிலே ஆண்டவரை பார்த்து நிகழா சுவாமி, அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளோ என் நெஞ்சம் உருகுதையா, அதை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் இன்னொரு முறை அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஓ அன்னைக்கும் சகதஹரலபா சுவாமி, அதை நினைத்து பார்க்கையிலே ஓ என் உள்ளம் உடையுதப்பா, அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் லேலுயா, காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே, தூய திரு ரத்தமே துடிக்கோ ஆமே, தூய திரு ரத்தமே
என்னுள்ள. சொல்லுங்க சத்தம், அன்பே அன்பே கல்வாரி அன்பே. அல்லேலூயா. உம்மை பார்க்கையிலே என்னுள்ள அவரது கால்கள் எனக்காக ஊடுருவியது. ஸ்தோத்திரம். அவரது கால்கள் எனக்காய் ஊடுருவியது. சங்கீதம் 22:16 சொல்லுது, என் கால்களை உருவ குத்தினார்கள். ஸ்தோத்திரம். டீப்பா உள்ள குத்துனாங்க. ஒரு கால் மேல ஒரு கால் வச்சு ஆணி அடிச்சானது எவ்வளோ பேர் ஆணியா இருந்திருக்கும். அந்த சம்மட்டியை கொண்டு இந்த ஒரு காலின் மேல் ஒரு காலை வச்சு அந்த ஆணி 2 காலையும் துளையிட்டு கொண்டு அந்த மரத்தையும் போய் துளையிட்டு கொண்டு போகும் பொழுது இயேசு எப்படி வேதனைப்பட்டார். நமக்காக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கால்கள், நம்மை தேடி வந்து மீட்ட கால்கள். ஹல்லேலூயா. என் காலு கல்லில் இடராதபடிக்கு தாங்கி கொண்ட இயேசு சோத்தரிக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். அவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. அந்த கால் என்பது உங்களுடைய லைஃப்பை காட்டுது. சோத்தரிக்கிறோம். அதனால தான் உங்கள் காலுக்கு ஒரு மதிப்பு வந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் நான் சொந்தமாக்குவேன். அல்லேலூயா. இந்த மந்திரவாதியெல்லாம் பாருங்க, காலடி மண்ணை எடுத்து சூனியம் பண்ணுவான், பில்லி சூனியம் பண்ணுவான். அப்போ அந்த காலடி நீ எந்த இடத்துல கால் வைக்கிறியோ அந்த மண் எடுத்து சூனியம் பண்ணா அது அந்த ஆளை தாக்கும் என்கிற காரியம். சோத்திரம். அவன் தலைமுடிய, அவன் காலடி மண்ணை எடுத்தெல்லாம் சூனியம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சோத்திரம். ஆனால் அவருடைய கால்கள் உனக்காய் கடாவப்பட்டதுனால நீ நடந்து போகிற இடத்தெல்லாம் ஆசீர்வாதம், நீ கால் வைக்கிற இடத்துலெல்லாம் ஆசீர்வாதம். உன் கால்கள் இடராதபடி கர்த்தர் காக்கிறார். உன் கால்களை கண்மலை மேல உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் காலுடைய உறுதி இன்னைக்கு நீ கண்மலையின் மேல உறுதியா நிக்கிற, அப்படி நிமிர்ந்து நிக்கிறன்னா கிருபையை தவிர வேற ஒண்ணு இல்லை. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிருபையினால் நிற்கிறோம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாட்டினா குடும்பம் கீழே விழுந்து போயிருப்போம், நாம கீழே விழுந்து போயிருப்போம். நம்முடைய வாழ்க்கை எங்க நிமிர்ந்து நிக்கிறதுக்கு வேலையே இல்லை. இன்னைக்கு நான் நிமிர்ந்து நிற்கிற, காலூன்றி நிமிர்ந்து நிக்கிறேன்னா எனக்காக அவருடைய கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சோத்திரிக்கிறோம். அப்படியே சோத்திரிக்கிற டி மேஜர் கொடுங்க தம்பி. ஹல்லேலூயா. அப்போ நமக்கா நம்மளை நிற்க வச்சிருக்கிறாரு. இல்லாட்டி சோத்திரிக்கிறோம், நம்ம நின்னே இருக்கோம், நம்ம லைஃபே நின்று இருக்காது. சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உளையான சேற்றில் இருந்த எண்ணெய், பயங்கரமான குழியில் இருந்த எண்ணெய், அங்குமிங்க அலைந்து கொண்டிருந்த எண்ணெய், சோத்திரம், நிக்க முடியாத இருந்த எண்ணெய், கண்மலையின் மேல என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற புதுப்பாட்டை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும். இன்னொரு முறை. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்து. ஓ அக்கரையில் நான் இன்று அவரை. அல்லேலூயா. அவரது ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது.
அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்படலைன்னா என் வாழ்க்கை கீழே சிந்தி போயிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. மத்தேயு 26:28 சொல்லுகிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், மை பிளட். உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். அப்போஸ்தலர் 22:20 சொல்லுகிறது, தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்றேன். இது சவுலாகிய பவுலுடைய சம்பவம் இங்க வருது. அவரு பவுலா மாறதுக்கு முன்னாடி சவுலா இருந்த பொழுது சோத்திருக்கிறோம், அவர் பவுலா மாறின பிறகு அதை சொல்றாரு. ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் எங்க தான் இருந்தேன், பக்கத்துல நின்னேன். அப்பெல்லாம் பவுல் சோத்திரம் ரட்சிக்கப்படல, அவர் சவுலாவே இருக்கிறார், முரட்டுத்தனமான மனுஷனா இருக்கிறாரு. சோத்திரம் கிறிஸ்தவ சபைகளை அடிச்சு உடைக்கிறவரா இருந்தாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்ட நேரத்தில் நான் இருந்தேன். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா மாறி இருக்கிறேன்னா அந்த ரத்தம் சிந்துதல். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஸ்தேவானின் ரத்தம் சிந்தப்படுற இடத்துல நின்ன சோத்திரிக்கிறோம். ஒரு சவுல் பவுலா மாறுறான்னா வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனுடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்படுகிறதே. இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஆண்டவர் இவ்வளவு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா என்ன, நம்முடைய வாழ்க்கை இப்படி மாத்தி இருக்கிறாருன்னா என்ன, அது நம்முடைய அறிவு திறமல்ல, நம்முடைய சாதுரியம் அல்ல. எனக்காய் அவர் சிந்தின ரத்தம்னு நம்புறவங்க கைகளை தட்டி வாயை திறந்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துவோம். எனக்காய் ஆண்டவர் சிந்தினார். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின. டு மேக் த பீஸ், டு கிரியேட் த பீஸ். சமாதானமே இல்லாத என் வாழ்க்கையில, சமாதானம் என்றால் என்னன்னே தெரியாத என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் என்ன உண்டாயிருக்கிறது, சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. எபிரேயர் 9:22 சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. வேற எதுக்கு வேணாலும் நீ சம்பாதிச்சலாம், மன்னிப்பு என்பது ரத்த சிந்தனாதான் மன்னிப்பு. கோழி ரத்தம் சிந்துவதனால் அல்ல, ஆட்டு ரத்தம் அல்ல, மாட்டு ரத்தம் அல்ல, எந்த மிருகங்களின் ரத்தம் சிந்துதல் உனக்கு மன்னிப்பை உண்டாக்காது. பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் தான் மன்னிப்பே உண்டாச்சு. அல்லேலூயா. எல்லாம் உண்டானது டு மேக், டு கிரியேட். என் வாழ்க்கையில் பெரிய மன்னிப்பு ஆண்டவர் தந்தார். ஆமென். ஒரு முறை ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரத்துல போய் அழுகுறா, ஆண்டவரே என் மக பிசாசினால வேதனைப்படுறா, நீங்க நினைச்சா என் பிள்ளையை சோமாக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டா. இது சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவளுடைய விஷயத்துல ஒண்ணுமே பேசாம அவர் மாட்டின இருக்கிறார். அவ கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போறா, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே போறா. ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. சீச்சர்லாம் சொல்கிறாங்க, ஒன்று நோன்னு சொல்லுங்க, ஒன்று எஸ்ன்னு சொல்லுங்க. அவங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வராங்க, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்றார். சோத்திரிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே வந்தேன் என்று கானானுக்கெல்லாம் என்ன செய்யலை, நான் வரல, பிள்ளைகளுடைய அப்பந்தான் நான் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து நாய்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, போட முடியாதுன்னு கொஞ்சம் காட்டமாக சொல்லிட்டார். நம்மளாம் தான் கோச்சிக்கிட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம கோச்சிக்கிறதுல PhD படிச்சிருக்கிறோம் தோத்தம். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். என்ன திட்டினாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்கிற அளவுக்கு நமக்கு நாதியுமில்ல, சூடு சொர்ணி இல்லை. கோச்சிக்கிறதற்கு, தோத்தரிக்கிற மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வைத்துக் கொள்வதற்கு, சோத்திரம் அப்படின்னு திருப்புகிறதற்கு நாம் சோத்தரிக்கிற எவ்வளவு பிரசங்கேலு, எத்தனை சிலுவை பிரசங்கேலு, எத்தனை ரத்தத்தை குறித்து நீ பிரசங்கேலு. தோத்திரம் என்னை மட்டும் ஆட்ட முடியாது, தோத்திரம் அசக்க முடியாது, என்னை ஆட்ட முடியாதுன்ற மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப் இருக்குது. சோத்திரம் சில நேரங்களில் எனக்கே சோர்ந்து போகுது. சோத்திரம் என்னடா பிரசங்கம் பண்ணி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் நீ பார்த்துட்ட. சோத்திரிக்கிறோம். அவங்க செய்யறது என்னவோ அதை தான் சொல்கிறோம். நான் சொல்கிறேன்பா, என் ரத்தப்பழியை நான் கழிக்கிறேன், என் ஜீவனை பணையம் வச்சு, என் தொண்டை வலிக்க, என் இதயம் வலிக்க. சோத்திரிக்கிறோம். என்னுடைய சரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, உலகத்தில்
சொல்றாங்க, பேச பேச ஆயுள் காலம் குறையுதுன்னு சொல்றாங்க. என்ன வேலை செய்தாலும் அதுல ஒரு சோத்திரம் சத்து போறதோட பேசும்போது ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகுன்னு சொல்றாங்க. என் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நீ எதுவும் மாற்றப்படாம போனா சோத்திரம் அதுக்கு நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, பிள்ளைகளுக்கு அப்பா வச்சிருக்கேன், அதெல்லாம் எதுக்கு கொடுக்க மாட்டேன், நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, சோத்திரம், மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடி நாய்தான், உம்முடைய நன்மையை பெற நான் தகுதியற்றவள், உம்மிடத்துல சோத்திர ஜெபித்து ஒன்றை வாங்குறதுக்கு நான் தகுதி இல்லாத ஒரு ஆள், நான் அப்ரோஜனமானவள், நீங்க சொல்றது எதுவும் சோத்திர தப்பு இல்லை ஆண்டவரே, மெய்தான், நான் நாயை விட கேவலமானவன் தான் சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. மார்க் 7:28 சொல்றாங்க, ஐயா பிள்ளைகளுடைய அப்பத்தை தான் வச்சிருக்கீங்க, பிள்ளைகள் மேஜையில் அந்த அப்பத்தை சாப்பிடும் போது மேஜையில் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற என்னங்க பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. ஆண்டவரே, எனக்கு மேஜையில் இருக்கிற அப்பம் சாப்பிட தகுதி இல்லை, ஆனால் சிந்துற அப்பத்தை நாய் தின்னும் அல்லவா, அந்த எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், பிள்ளைகள் சாப்பிடும் போது தவறாய் சிந்துகிற அந்த துணிக்கையே உனக்கு ஆசீர்வாதமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுதல். கையை தட்ட வேண்டாமா? வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஒரு முறை போவாஸ் வயல்வெளியில ஒரு பொண்ணு கதிர் பொறுக்கிறான். போவாஸ் கேட்கிறான், இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இது யாரு? இது நகோமியுடைய மருமகையா? சோதரிக்கிறோம். அவ இந்த கதிர் அறுக்கும் போது சிந்தரதை நான் பொறுக்கிக்கிறேன்னு அவ சொன்னா, அதனால தாங்க நிற்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போவாஸ் இயேசுவின் அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ போவாஸ் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ரூத் 2:16 சொல்றாரு, அவள் பொறுக்கி கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை என்ன விடுங்கள், சிந்த விடுங்கள். பொறுக்கிக்கிட்டோம், அவ பொழைச்சிக்கிட்டோம், அவ பசியாரட்டும், சோத்திரம், அவளும் வாழட்டும். கணவனை இழந்து வந்திருக்கா, சோத்திரம், பிழப்பு இல்லாம வந்திருக்கா, கஷ்டத்தோடு வந்திருக்கிறா, ரொம்ப ஷார்ப்பா எடுத்துட்டு போகாதீங்க, கொஞ்சம் என்ன விடுங்க, சிந்த விடுங்க. போவாஸ் வயல் நிலத்தில் சிந்த விடுகிற கதிரை பொறுக்கிற சோத்திரிக்கிற தன் வயிற்றை நிரப்ப ரூத்தால் முடியுமானால் போவாசிலும் பெரியவர். கைகளை தட்டி அவர் சிந்துகிற ரத்தம் எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம், அந்த ரத்தத்தை நமக்காக சிந்துற. ஹல்லேலூயா. சோத்ரம், ரத்தம் சிந்தி மீட்டவரே என்னாலும் துதித்திடுவே, அவர் பட்ட பாடுகளை எப்போதும் நினைத்திடுவே. ரத்தம் சிந்தி மீட்டவரே என்னாலும் துதித்திடுவே, அவர் பட்ட பாடுகளை எப்போதும் நினைத்திடுவே. அன்பரேவும் நேசம் பெரியது, அன்பரேவும் பாசம் பெரியது, அன்பரேவும் நேசம் பெரியது, அன்பரேவும் பாசம் பெரியது, அன்பரேவும் உறவும் பெரியது, அன்பரேவும் உறவும் பெரியது. நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், உம் வழியில் நான் நடக்க வேண்டும். ஓ, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், உம் வழிகளில் நான் நடக்க வேண்டும். உம் ரத்தமோ என் பாவம் கழுவுது, உம் ரத்தமோ என் காயமாற்றுது, உம் ரத்தமோ என் பாவம் கழுவுது, உம் ரத்தமோ என் காயமா. ரத்தம் சிந்தி மீட்டவரே என்னாலும் துதித்திடுவே,
அவர் பட்ட பாடுகளை எப்போதும் நினைத்து ரத்தம் சிந்தி என்னாலும் துதி. அவர் பட்ட பாடுகளை எப்போதும் நினை. அவரது ஆத்துமா, 11வது பாயிண்ட், அவரது ஆத்துமா எனக்காக பாவ பலியாக வார்க்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். எனக்காக பாவ பலியாய் செத்து போன என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதற்கு சோத்தரிக்கிறோம். செத்து போய் கிடக்கிற என் ஆத்துமாவுக்குள்ள உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு அவரது ஆத்துமா எனக்காக பாவ பலியாக வார்க்கப்பட்டது. அதனால தான் என் ஆத்துமா இன்னைக்கு வாழுது. உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சோமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. அதனால்தான் கெத்செமனே தோட்டத்தில் என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றார். அந்த ஆத்துமாவை பாவ பலியாய் வார்க்கிறார். ஏசாயா 53:10 சொல்லுது, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, அந்த ஆத்துமாவை சோத்திரம் குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுத்தனால தான் இன்னைக்கு இத்தனை ஆத்துமாவை ஆண்டவர் சம்பாதிச்சிருக்கிறார். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அவரது ஐஸ்வர்யம், ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் என்பது ரொம்ப முக்கியமானது. அவருடைய ஐஸ்வர்யம் எனக்காய் தரித்திரரானார். சோத்திரம். இல்லைன்னா நான் பஞ்சபரதேசியா எங்கேயோ கடந்திருப்பேன். தோத்தரிக்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உலகமும் அது நிறைவும் அவருடைய வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவர் எல்லாத்திலும் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்முடைய பொக்கிஷ சாலையாக வானத்தை திறக்கிறவர். அவரிடத்துல நோன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் ஐஸ்வர்யம். அந்த சிலுவையில அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்து என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். சோத்திரிக்கிறோம். அதனால சிலுவையில் அவர் தரித்திரரானார் என்று வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் என்னவானார்? தரித்திரரானார். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம், மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பாகி ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம், அபிஷேகமாகி ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம், சுகமாகி ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம், நன்மைகளாகி ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னரா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். நம்மளை அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது சோத்திரம் நம்மளை என்னவா மாத்துறாருங்க? ஐஸ்வர்யவான்களா மாத்துறாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக 13வது குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். அவரது ஜீவன் எனக்காக கொடுக்கப்பட்டது. ஜீவனை கொடுத்தாருங்க. சோத்திரம். அவருடைய ஜீவனை இன்னைக்கு கொடுத்தனால தான் நாம வாழ்றோம். இல்லாட்டினா நாம வாழ முடியாது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஜீவன் எனக்காய் கொடுக்கப்பட்டது. பைபிள்லேயே ரொம்ப ஃபேமஸான வார்த்தை இதுதான். யோவான் 3:16. சோத்திரிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யாமல் கெட்டு போகாமல் என்ன ஜீவனை அடையும்படி, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தார்? நான் நித்திய ஜீவனை பெறும்படி அவர் எனக்கா ஜீவனை தந்தார். யோவான் 10:11 இப்படி சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை எனக்காக இந்த உலகத்துல இயேசுநாரை நம்ம ஏன் உயர்த்துறோம், ஏன் அவரை மேனிஃபெஸ்ட் பண்றோம், அவரை ஏன் எக்ஸால்ட் பண்றோம்னா அவர் எனக்காக அவரை உயிரே கொடுத்துட்டார். வேதம் சொல்லுது, அவருடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்த பிறகு மற்றவைகளை நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அல்லேலூயா. என் தாயின் மேலா என் தகப்பனின் மேலா நம்ம ஏன் சொல்றோன்னா, யாரும் யாருக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனா இயேசு நமக்காக ஜீவனையே கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்ல, நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது அல்லேலூயா என்னில் அன்பு கூர்ந்து
எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த இயேசுவினால் நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது நான் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே எனக்காக கொடுத்ததனால் நான் பிழைச்சிருக்கிறேன். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, அவருடைய சிரசு எனக்கான முள்முடி. சத்தமா சொல்லுங்க, அவருடைய கண்கள் எனக்காய் கண்ணீர் வடித்தது. அவருடைய கன்னங்கள் எனக்காக அடிக்கப்பட்டது. அவருடைய நாவு எனக்கான பரிந்துரை ஜெபம். அவருடைய தோள்கள் எனக்காக சுமக்கப்பட்டது. அவருடைய முதுகு எனக்காக உழப்பட்டது. அவருடைய விலா எனக்காக குத்தப்பட்டது. அவருடைய கரங்கள் எனக்காய் கடாவப்பட்டது. அவருடைய கால்கள் எனக்காக ஊடுருவியது. அவரது ஆத்துமா எனக்காக பான பலியாய் வார்க்கப்பட்டது. அவரது ஐஸ்வர்யம் எனக்காய் தரித்திரரானார். அவரது ஜீவன் எனக்காய் கொடுக்கப்பட்டது. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாமா? ஆமென். ஜி மேஜர் ஹalleluya. ஆமென். அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமா ஆனந்தமே அன்னைக்கும் கரங்களிலே ஆன்னிகளா சுவாமி பாடுங்க. அன்னைக்கும் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. பால்கடியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நினைத்து பார்க்கையிலே ஹல்லேலூயா என் உள்ளம். அன்பே அன்பே கல்வாரி அன்பே உம்மை என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் இன்றி தயவு செய்து பாடுங்க. எனக்காய் ஹல்லேலூயா தாகம் ஓ எனக்காய் ஏங்கி நின்றி பாவங்கள் சுமந்தி பரிகார பலியாவி பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியாவே. அன்பே அன்பே உம்மை பார்க்கையில் உம்மை என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே. கண்களை மூடி பாடுங்க. பாடிக்கின்றே வாயை திறந்து காயங்கள் ஆக்கிறப்பா. பாடிக்கின்றே தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய சகபாகா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை லோரி என் உள்ளம் நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் லேலுயா நெஞ்சிலே அமேனாய் மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே மனிதர்கள் லேலுயா மறுரூபம். அன்பே அன்பே கல்வாரி அன்பே உம்மை என்
அன்பே அன்பே கல்வாரி ஒரே உம்மை. அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவர் காண. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன். சொல்லுங்களேன். கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. Hallelujah. Thank you, Jesus.